சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கும் 4ஆம் ஆண்டு மாணவரை பல மணி நேரம் முட்டி போட வைத்து ராகிங் செய்த 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலும் எம்பிபிஎஸ் மாணவர் முட்டி போட வைக்கப்பட்டு ராகிங் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மட்டுமல்லாமல் சக மாணவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் சேர்ந்த குடியாத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்லூரி விடுதியில் ஏற்பட்ட சீனியர் மற்றும் ஜூனியர் மாணவர்களுக்கு இடையே இந்த கபடி போட்டி நடந்ததாகவும், அப்போது அந்த கபடி போட்டியில் ஏற்பட்ட வாய் தகராறின் காரணமாக சீனியர் மாணவர்கள் சேர்ந்து ஒன்று கூடி, அதாவது 4ஆம் ஆண்டு பயிலும் எம்பிபிஎஸ் பயிலும் மாணவர் ஒருவரை முட்டி போட வைக்கப்பட்டதாக சம்பவம் எழுந்தது. இது தொடர்பாக அந்த மாணவன் கல்லூரி விடுதியை விட்டு வெளியேறிய சம்பவம் குறித்து அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருந்த நிலையில் பெங்களூரில் வசித்து வரக்கூடிய அவரது பெற்றோர் உடனடியாக சென்னை காவல் ஆணையர் மட்டுமல்லாமல் பல்வேறு காவல்துறை அதிகாரிகளுக்கு இது குறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து சிந்தாதிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கல்லூரி விடுதியில் இருந்து தலைமறைவான மாணவன் பெங்களூரு வந்ததாகவும் பெறப்பட்ட தகவலை அடுத்து அந்த வழக்கு திரும்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய தந்தையிடம் தனக்கு ஏற்பட்ட கொடுமை குறித்து விவரித்த அந்த மாணவரின் செயல் குறித்தும் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து 6 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவக் கல்வி நிர்வாகம் சார்பில் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு சார்பாக குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவ மாணவருக்கு நேர்ந்த கொடுமை என்ன விதம் என்றும், அதே போல அந்த மாணவர்கள் எந்தெந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.